Hello everyone, welcome back to my channel. இந்த வீடியோல UGC NET paper 1 ஓட complete beginners guide தான் பார்க்க போறோம். அதாவது இப்போ நீங்க from the scratch start பண்றீங்க exam அப்படினா உங்களுக்கான வீடியோ தான் இந்த வீடியோ. இதுல எக்ஸாம்க்கு எப்படி prepare பண்ணலாம், எக்ஸாமோட பேட்டர்ன் என்ன, சிலபஸ் என்ன, ஸ்டடி பிளான் என்னது, புக்ஸ்லாம் என்னது ரெஃபர் பண்ணலாம், மாக் டெஸ்ட் எந்த ஆப்பில் பண்ணால் நல்லாயிருக்கும், ஸ்ட்ராட்டஜி என்ன, டிப்ஸ் என்ன அப்படின்ட்டு ஓவராலாக ஒரு கம்ப்ளீட் பிகினர்ஸ் கைடாக இந்த வீடியோ உங்களுக்கு இருக்க போகுது. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னை பற்றின ஒரு சின்ன இன்ட்ரொடக்ஷன் பார்த்துக்கலாம். என்னோட பேர் கிருத்திகா எஸ். நான் இப்போ நடந்த கரண்ட் ஜூன் 2025 செஷனில் யூஜிசி நெட் காமர்ஸ் ஸ்ட்ரீமில் குவாலிஃபை ஆகிருக்கேன். அதுவும் ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லேயே, இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட். அதில் 98.2% வாங்கியிருக்கேன். ஸோ நான் எப்படி ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணேன், நான் என்னென்ன ஸ்டடி பிளான் பண்ணேன் அப்படின்றதையும் அப்கமிங் வீடியோஸில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பேப்பர் ஒன்னு எல்லாரும் சொல்கிறாங்களே, அது ஏன் இவ்வளோ இம்பார்ட்டண்ட் அப்படின்னா, இது ஒரு கம்பல்சரியான ஒரு பேப்பர். நீங்கள் எனி ஸ்ட்ரீமாக இருக்கலாம், கேன் பி அ காமர்ஸ் ஆர் சயின்ஸ் ஆர் எனி அதர் பேக்ரவுண்ட், இந்த பேப்பர் 1 அப்படின்றது ரொம்ப கம்பல்சரியான பேப்பர். இன்னொன்று, இதில் கான்செப்சுவல் கிளாரிட்டி இருந்தால் தான் இதை அட்டென்ட் பண்ண முடியும். வெறும் நம்ம மனப்பாடம் பண்ணுறது, மக்கப் பண்ணுறது மட்டும் இருந்தால் இதில் நம்ம சக்ஸஸ் ஆகிறது கொஞ்சம் கம்மி தான். ஆனால் கான்செப்சுவல் கிளாரிட்டி இருந்தால் உங்களால் கண்டிப்பாக பேப்பர் 1 பண்ண முடியும். அதே மாதிரி பேப்பர் 1 அப்படின்றது பயப்படாமல் அது ஒரு ஸ்கோரிங் பேப்பராக எடுத்துகிட்டு ப்ரிப்பேர் பண்ணால் இன்னமும் பெட்டராக இருக்கும். இதில் வாங்குகிற மார்க்கு உங்களோட ஓவரால் ரேங்க்கையும் பூஸ்ட் பண்ணும். நெக்ஸ்ட், எக்ஸாம் பேட்டர்ன் என்ன, அதுக்கான மார்க்ஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். நம்மளுக்கு பேப்பர் 1 பொறுத்த அளவுக்கு 50 questions வரும். ஸோ அப்போ 50 questions அப்படின்னும் போது ஒரு கொஷனுக்கு 2 மார்க்ஸ். அப்போது மொத்தமாக பேப்பர் 1ல் 100 மார்க்ஸ் நம்மளால் செக்யூர் பண்ண முடியும். இதில் நீங்கள் பார்க்க வேண்டியது என்னென்னா, நோ நெகட்டிவ் மார்க்ஸ். நெகட்டிவ் மார்க்ஸ் சுத்தமாக கிடையாது. ஸோ நீங்கள் தாராளமாக எல்லா கொஷின்ஸுமே அட்டென்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது சிலபஸோட ஓவர்வியூ. அதாவது உங்களுக்கு யூனிட் வைஸ் நான் சிலபஸ் போட்டிருக்கேன். டீச்சிங் ஆப்டிடியூடில் உங்களுக்கு டீச்சிங் சம்மந்தப்பட்ட டூல்ஸ் என்ன, இப்போ ரீசெண்டாக என்னென்ன வந்திருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாமே ஃப்ரம் த ட்ரெடிஷ்னல் டு டிஜிட்டல் இனிஷியேட்டிவ்ஸ் வரைக்கும் உங்களுக்கு டீச்சிங் ஆப்டிடியூடில் தெரிஞ்சிருக்கணும். செகண்ட் ஒன், ரிசர்ச் ஆப்டிடியூட் அப்படின்றது உங்களுக்கு பிஹெச்டி பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்றதுனால இது இங்கே வந்திருக்கு. ரிசர்ச் ஆப்டிடியூடில் நிறைய டைப்ஸ், சாம்பிளிங் டெக்னிக்ஸ், இந்த மாதிரி நிறைய உங்களுக்கு இருக்கும். இது எல்லாமே நீங்கள் இந்த யூனிட்டில் படிக்கிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட், காம்ப்ரிஹென்ஷன் பொறுத்தளவுக்கு ஒரு பேராகிராஃப் கொடுத்துருவாங்க, அது கீழே ஒரு 5 questions கேட்பாங்க, நீங்கள் அதை ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஆனால் இதுக்குமே ரெகுலர் ப்ராக்டிஸ் இஸ் நெசசரி. ஈஸி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விட்டுறாமல் ரெகுலர் ப்ராக்டிஸ் இஸ் கம்பல்சரி ஃபார் காம்ப்ரிஹென்ஷன். நெக்ஸ்ட் யூனிட், 4th யூனிட் இஸ் கம்யூனிகேஷன் நம்மளுக்கு ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம், அதுவும் டீச்சிங்கில். ஸோ இந்த சாப்டரில் நீங்கள் கம்யூனிகேஷன் ரிலேட்டடாக எல்லாமே பார்ப்பீங்க. லைக் வேரியஸ் டைப்ஸ் என்ன, பேரியர்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன் என்ன, இந்த மாதிரி எல்லாமே கவர் ஆகும். 5th யூனிட் இஸ் மேத்தமேட்டிக்கல் ரீசனிங் அண்ட் ஆப்டிடியூட். எல்லோரும் பயப்படுற ஒரு யூனிட் இதுதான். ஏன் அப்படின்னா, மேக்ஸ் வருது, ஆப்டிடியூட் வருது, கொஷின் டிஃப்ரெண்ட்டாக கேட்குறாங்க ஒரு செஷன்லேயும் அப்படின்னு நிறைய பேர் பயப்படுறாங்க. பட் நீங்கள் பயப்படவே தேவையில்லை. ரெகுலர் ப்ராக்டிஸ் இருந்ததுன்னா இந்த யூனிட்டை நீங்கள் ஈஸியாக பண்ணிடலாம். மினிமம் 10 மேக்ஸிமம் 15 கான்செப்ட்ஸில் இருந்து தான் உங்களுக்கு கொஷின் வரும். அந்த 15 கான்செப்ட்ஸை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே எதுவுமே கிடையாது இந்த யூனிட்டில். நெக்ஸ்ட் பார்க்க போகிறது லாஜிக்கல் ரீசனிங்கில் உங்களுக்கு இந்தியன் லாஜிக், வெஸ்டர்ன் லாஜிக், இந்த மாதிரி அதில் இருக்கக்கூடிய செக்ரெஷன் டைப்ஸ் அதெல்லாமே உங்களுக்கு இதில் கவர் ஆகும். டேட்டா இன்டர்பிரிட்டேஷனும் உங்களுக்கு ஒரு டேபிள் மாதிரி கொடுத்துருவாங்க, இல்லை ஃப்ளோ சார்ட் கொடுத்துருவாங்க. அந்த சார்ட்டில் இருந்து ஒரு 5 questions அவங்க கேட்பாங்க. லைக் பர்சன்டேஜ், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், இந்த மாதிரி இருக்க கொஷின்ஸ்க்கு நீங்கள் ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். இது ரொம்பவே டைம் கன்சியூமிங்காக இருக்கும். ஸோ உங்களோட ப்ராக்டிஸுக்கு ஏற்ற மாதிரி இதை நீங்கள் ஈஸியாக முடிச்சிடலாம். நெக்ஸ்ட் பார்க்க போகிறது ஐசிடி, இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி. இந்த யூனிட் எதுக்காகனா கம்ப்யூட்டர் பேஸ்டாக இருக்கிறதுக்கு. அதே மாதிரி இப்போ கவர்மெண்ட் என்னென்ன டிஜிட்டல் இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்திருக்காங்க அப்படின்றதெல்லாம் இந்த ஐசிடியில் வரும். நெக்ஸ்ட் பார்க்க போகிறது பீப்புள் அண்ட் என்வாயர்மெண்ட், பீப்புள் டெவலப்மெண்ட் என்வாயர்மெண்ட், உங்களோட யூனிட் 9. இதில் என்வாயர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயம், சயின்ஸ், கெமிஸ்ட்ரி, இந்த மாதிரி பயாலஜிக்கலாக இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இதில் வரும். பீப்புள் பற்றி படிப்போம், டெவலப்மெண்ட், அந்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் அதெல்லாம் பற்றி படிப்போம்.
என்வாயர்மெண்ட்டில் ஃபுல்லி இவிஎஸ் பற்றி படிப்போம். ஸோ இதெல்லாம் கம்பைன் பண்ணது தான் உங்களோட யூனிட் 9. லாஸ்ட் யூனிட் வந்து ஹையர் எஜுகேஷன் சிஸ்டம், அதாவது எப்போ ஸ்டார்ட் ஆச்சு இந்த கமிஷன், இப்போ என்ன கமிஷன் இருக்குது, அந்த மாதிரி ஒரு பீரியட்லேயும் என்னென்ன ஹையர் எஜுகேஷன் சிஸ்டம் வந்து ஃபாலோ பண்ணியிருந்தாங்க அப்படின்ட்டு நீங்கள் ஃப்ரம் த வேதிக் பீரியட் நீங்கள் படிப்பீங்க. ஸோ இது எல்லாமே தான் உங்களோட ஓவரால் 10 யூனிட்ஸ் ஆஃப் பேப்பர் 1. இதில் நீங்கள் எல்லாமே படிக்கணும் அப்படின்னா இல்லை. இந்த 10ல் நீங்கள் ஒரு 9 ஆர் 8 to 9 வந்து நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா இட்ஸ் மோர் தென் எனஃப். இன்னொன்று நீங்கள் அப்படியே விட்டுறணும் அப்படின்றது கிடையாது. அந்த ஒன்று கொஞ்சம் ஒரு 5 கொஷின்ஸில் அட்லீஸ்ட் 2 to 3 அட்டென்ட் பண்ணுற மாதிரி படிச்சுக்கணும். ஓகே, இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்களும் இந்த டிசம்பர் செஷனில் சக்ஸஸ் கெயின் பண்ணலாம். இந்த 10 சாப்டர்ஸில் எதெல்லாம் ரெகுலர் ப்ராக்டிஸ் வேணும் அப்படின்னா இந்த மேத்தமேட்டிக்கல் ரீசனிங், டேட்டா இன்டர்பிரிட்டேஷன், அப்புறம் லைட்டாக டைம் இருக்கும் போது காம்ப்ரிஹென்ஷன், இந்த 3மே ப்ராக்டிஸ் இஸ் மேண்டேட்ரி. ப்ராக்டிஸ் இல்லாமல் இதில் நம்மளால் ஸ்கோர் பண்ண முடியாது. ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன பார்க்குறோம் அப்படின்னா ஸ்டெப்பாக நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் யூஜிசி நெட் ப்ரிப்பேர் பண்ண போகிறீங்க அப்படின்னாலே உங்களுக்கு தெரிய வேண்டியது சிலபஸ் என்ன, பேட்டர்ன் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு தான் தெரியணும். சிலபஸ் நீங்கள் அஃபிஷியல் வெப்சைட், என்டிஏவோட அஃபிஷியல் வெப்சைட்டில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நீங்கள் கூகுளில் அப்படியே டவுன்லோட் யூஜிசி நெட் பேப்பர் 1 போட்டாலே உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். அண்ட் அதில் இருக்க டாபிக்ஸை இந்த மாதிரி செக்லிஸ்ட் பண்ணுங்கள். அதாவது நான் முன்னாடி கொடுத்துருந்தேன்ல 10 டாபிக்ஸ், உங்களுக்கு இருக்க ஈஸியான டாபிக்ஸை நீங்கள் உங்கள் ஆர்டரில் நீங்கள் வந்து பண்ணுங்கள். அதே 10ல் தான் இருக்கணும் அப்படின்னு இல்லை. நீங்கள் 5th யூனிட் ஃபஸ்ட்டில் போடலாம், 10th யூனிட் செகண்டில் போடலாம். அந்த மாதிரியும் நீங்கள் செக்லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணலாம் உங்கள் விஷக்கு ஏற்ற மாதிரி. நெக்ஸ்ட், ஐடென்டிஃபை ஹை வெயிட்டேஜ் டாபிக்ஸ். ஒரு சில டாபிக்ஸ்லாம் ஹை வெயிட்டேஜ் இருக்கும். ஒரு யூனிட்லேயும் அதிலிருந்து தான் கண்டிப்பாக கொஷின் வரும் அப்படின்ற மாதிரி கண்டிப்பாக நீங்கள் படிக்க உங்களுக்கே தெரியும். ஸோ அந்த டாபிக்ஸ்லாம் நீங்கள் ஹை இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். இதெல்லாம் தான் சிலபஸ் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஸ்டெப் 2, டெய்லி ஸ்டடி பிளான் எப்படி பண்ணலாம் அப்படின்றது தான். நீங்கள் ஒரு ஒர்க்கிங் பர்சனாக இருந்தாலும் ஓகே, இல்லைனா ஃபுல் டைம் நீங்கள் நெட்டுக்காக ஒதுக்குனாலும் ஓகே. நீங்கள் பண்ண வேண்டியது பேப்பர் 1 பொறுத்தளவுக்கு ஒரு 2.5 hours நீங்கள் ஒதுக்குனாலே இட்ஸ் மோர் தென் எனஃப் டு கிளியர் தி பேப்பர். ஓகே, ஸோ நான் வந்து கொஞ்சம் உங்களுக்கு டீட்டெயிலாக போட்டிருக்கேன். மார்னிங் 1 hour நீங்கள் எதுக்காக அந்த 1 hour கான்செப்டை ஒழுங்காக படிப்பீங்க. ஆஃப்டர்நூனில் பிவைக்யூஸ்னால் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ்லாம் நீங்கள் அட்டென்ட் பண்ணுவீங்க. அதே மாதிரி ஈவினிங் 30 minutesல எம்சிக்யூஸ்னால் இன்னும் கொஞ்சம் நிறைய சூஸ்லாம் நீங்கள் அட்டென்ட் பண்ணுவீங்க. நைட் டைமில் அது எல்லாத்தையுமே ஒரு குவிக் ரிவிஷன் பண்ணணும். ரிவிஷன் இல்லாமல் நீங்கள் என்ன தான் கான்செப்ட் படித்தாலும் இட்ஸ் டோட்டலி வேஸ்ட், உங்களுக்கே தெரியும். ஸோ நான் வந்து இங்கே சும்மா மார்னிங் ஆஃப்டர்நூன் இந்த மாதிரி போட்டிருக்கேன். உங்களுக்கு உங்களோட டைமுக்கு ஏற்ற மாதிரி யூ கேன் சேஞ்ச் அண்ட் லேர்ன். 2 to 2.5 hours is more than enough to attain success in this paper. ஸோ இதில் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாற்றிக்கோங்க. 1 hour ஆனால் கண்டிப்பாக கான்செப்சுவல் ஸ்டடி இருக்கணும். அதுக்கு மேலே போச்சுன்னா இட்ஸ் குட், அதுக்குள்ளே நீங்கள் பண்ண வேணாம். ஏன்னா 1 hour இஸ் மேண்டட்ரி ஃபார் த கான்செப்ட் அனலைசிஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வீக்லி பிளான். இப்போது நம்ம டெய்லி என்னென்ன பண்ணுறோம் அப்படின்னு நம்ம பார்த்தோம். 2 hour படிக்க போகிறோம், அதில் நம்ம கான்செப்ட் படிக்க போகிறோம், ரிவிஷன் பண்ண போகிறோம்னு பார்த்தோம். இப்போ வீக்லி பிளான் என்ன பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். நீங்களே இதுவுமே நான் என்னோட இதற்கு போட்டிருக்கேன். நீங்கள் உங்கள் டைம் படி உங்களோட சப்ஜெக்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். இதில் டீச்சிங் ஆப்டிடியூட் மண்டே இந்த மாதிரி போட்டிருக்கேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. இதில் பெஸ்ட் ஒன் என்னென்னா உங்களுக்கு விருப்பப்பட்ட சப்ஜெக்டை நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ ஒரு சில இடத்துல 2 சப்ஜெக்ட் போட்டிருக்கேன். அதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணலான்னா எது ஈஸியாக இருக்கோ அதெல்லாம் நீங்கள் கம்பைன் பண்ணிக்கலாம். இங்கே கம்யூனிகேஷன் ரொம்ப ஈஸி. ஸோ அதை நான் வந்து எது எனக்கு டஃப்போ அது கூட நான் கம்பைன் பண்ணி ஒரு நாளில் முடிக்கலாம். அதே மாதிரி இங்கே ஹையர் எஜுகேஷன் வந்து நீங்கள் நல்லா படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸி. அப்போ அது கூட எது வேணாலும் கம்பைன் பண்ணிக்கலாம். டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணணும், ஸோ அது கூட எது வேணாலும் கம்பைன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் இங்கே மீதி இருக்கிறத கூட கம்பைன் பண்ணி படிக்கலாம். ஆனால் சண்டே அப்படின்ற டேவை ஃபுல்லாக ரிவிஷனுக்கு ஒதுக்குங்க. ஒரு வாரத்தில் ஃபுல்லாக என்ன படிச்சிங்களோ அதை சண்டே அன்னைக்கு ரிவைஸ் பண்ண போகிறீங்க. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது புக்ஸ் என்னென்ன, மார்க் டெஸ்ட் என்ன. எல்லாருக்குமே இதில் மிகப்பெரிய டவுட் இருக்கும். எந்த புக்ஸ் படிக்கிறது, புக்ஸ்ன்னு சொல்கிறாங்க, எதை நம்ம ரெஃபர் பண்ணுறது அப்படின்ற டவுட் இருக்குது. நான் உங்களுக்கு இங்கே நிறைய புக்ஸ் லிஸ்ட் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே பெஸ்ட் ஃபார் யூஜிசி நெட் பேப்பர் 1. ஸோ இதில் லிஸ்ட் பண்ணியிருக்கல ஏதாவது ஒன்று நீங்கள் வாங்கி அதை ஸ்டாண்டர்டாக ஃபாலோ பண்ணுங்கள். நான் இங்கே காமிச்சிருக்கேன்றதுனால எல்லாமே நீங்கள் வாங்கணும்னு அவசியம் இல்லை. எனி ஒன் யூ கேன்
பை. உங்களோட பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வாங்கி அதை வந்து படிங்க. இங்கே நான் மென்ஷன் பண்ணியிருக்கிறது ட்ரூமேன்ஸ் அரிஹண்ட் புக், கேவிஎஸ் மதன், ஆக்ஸ்ஃபோர்ட் பியர்சன் கைட்ஸ்லாம் நிறைய அவைலபிளாக இருக்குது. ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ் என்டிஏலேருந்து டவுன்லோட் பண்ணி படிக்கிறதும் ரொம்ப அவசியம். ஓகேவா? இது எல்லாமே உங்களுக்கு அமேசான் ஒரு ஃப்ளிப்கார்ட்லேயும் ஈஸியாக அவைலபிளாக இருக்கும். ஸோ இதில் யூ சூஸ் யுவர் புக். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது மார்க் டெஸ்ட். மார்க் டெஸ்ட்டுமே அதே மாதிரி தான். மார்க் டெஸ்ட் பொறுத்த அளவுக்கு நீங்கள் ஒரு 5 to 10 வருஷத்தோட கொஷின் பேப்பர்ஸ் நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இப்போ வரப்போகிற கொஷின் என்ன அப்படின்னு உங்களால் அனலைஸ் பண்ண முடியும். அந்த அனலைஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே என்ன மாதிரி உங்களாலையும் கிளியர் பண்ண முடியும். நெக்ஸ்ட் என்டிஏவோட அஃபிஷியல் மார்க் டெஸ்ட் ஒன்று இருக்கும். அது எப்படின்னா நம்ம அங்கே போய் உட்காடுறோம், எக்ஸாம் ஹாலில் உட்காரும் போது நம்மளுக்கு எந்த மாதிரி ஒரு என்வாயர்மெண்ட் இருக்குமோ அந்த மாதிரி ஒரு செட்டப்பில் என்டிஏவோட மார்க் டெஸ்ட் இருக்கும். எக்ஸாமுக்கு போகிறதுக்கு ஒரு 1 month முன்னாடி சும்மா தான் அட்டென்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டெஸ்ட் சீரீஸ். டெஸ்ட் சீரீஸ் எல்லாமே நிறைய ஆப்ஸ் இங்கே வந்திருக்கு. நான் உங்களுக்கு ஒரு 3 நல்ல ஆப் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். இது எதுவுமே ப்ரொமோஷன்ஸ்லாம் கிடையாது. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து, என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சொன்ன பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து எனக்கு பெஸ்ட்டாக பாடுற ஒரு 3 ஆப். டெக்ஸ்ட் புக், அன்அகாடமி, அடா, 24/7. இது எல்லாருமே வந்து டெஸ்ட் சீரீஸ் நல்லாவே ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதுவுமே உங்களோட பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எந்த இதில் நிறைய 3 months, 1 month, 6 months, 1 year இந்த மாதிரி நிறைய பிளான்ஸ் இருக்கும். உங்கள் பட்ஜெட் அண்ட் உங்கள் டைம் கன்ஸ்ட்ரெயின்ட் ஏற்ற மாதிரி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துக்கலாம். இல்லை எனக்கு டெஸ்ட் சீரீஸ் கண்டிப்பாக இருந்தால் தான் என்னால் குவாலிஃபை ஆக முடியுமா அப்படின்றது நோ. டெஸ்ட் சீரீஸ் இல்லைனாலும் உங்களால் கண்டிப்பாக குவாலிஃபை ஆக முடியும். ஸோ நீங்கள் வந்து அஃபோர்ட் பண்ணவே முடியலை அப்படின்னா யூ கேன் ஸ்கிப் திஸ் டெஸ்ட் சீரீஸ். எது நீங்கள் எல்லாம் அஃபோர்ட் பண்ண முடியலையோ அதெல்லாம் அப்படியே ஸ்கிப் பண்ணிவிட்டு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் என்னென்னலாம் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கோ நீங்கள் நோட்ஸ் எடுக்க ஆரம்பிங்க. அதுவே உங்களுக்கு போதும். நெக்ஸ்ட்டு நம்ம இது எல்லாமே பண்ணிட்டோம் போதுமா அப்படின்னு கேட்டால் கிடையவே கிடையாது. வீக்லி நீங்கள் மார்க் டெஸ்ட் பண்ணணும். அந்த மார்க் டெஸ்ட்டில் நீங்கள் உங்களை அனலைஸ் பண்ணணும். ஓகே, லாஸ்ட் வீக் எவ்வளோ வாங்கியிருக்கேன், இந்த வீக் எவ்வளோ வாங்கியிருக்கேன், இன்னும் நான் இந்த டாபிக்ஸ்னால் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்ற அனாலிசிஸ் நீங்கள் பண்ணணும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஒரு சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து. எனக்கு எதெல்லாம் ரொம்பவே பெனிஃபிட்டாக இருந்தது அப்படின்றத நான் ஷேர் பண்ணுறேன். இதில் நீங்கள் எம்சிக்யூஸ் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு 4 ஆப்ஷன் இருக்கும். அதில் நீங்கள் கொஸ்டினை பார்க்கும்போதே ஈஸியாக 2 ஆப்ஷனை நீங்கள் ரிஜெக்ட் பண்ணிவிடுங்க, எலிமினேட் பண்ணிவிடுவீங்க. இது வேணாம்ப்பா, இது வேணாம்ப்பா. அப்புறம் ஒரு 2 இதில் உங்களுக்கு நல்லாவே உங்களுக்கு டவுட் இருந்துகிட்டே இருக்கும், வெதர் பி ஆர் ஆப்ஷன் சி அப்படின்றது. அந்த இடத்துல நீங்கள் எலிமினேஷன் மெத்தட் யூஸ் பண்ணுங்கள். ஆல்ரெடி நீங்கள் இங்கே ஒரு எலிமினேஷன் மெத்தட் யூஸ் பண்ணிட்டீங்க. இந்த 2த்துக்கும் நீங்கள் எலிமினேஷன் மெத்தட் யூஸ் பண்ணணும். அதாவது கொஸ்டினை திரும்ப திரும்ப அனலைஸ் பண்ணுங்கள். அங்கே இருந்த ஒரு சில கீ பாயிண்ட்ஸை கிராஸ் பண்ணிக்கோங்க. அதையும் உங்களோட ஆப்ஷன்ஸையும் வச்சு நீங்கள் டெஸ்ட் பண்ணுங்கள். அதில் உங்களுக்கு கண்டிப்பாக ஆன்சர்ஸ் கிடைக்கும். ஸோ எலிமினேஷன் மெத்தட்ஸ் ஆல்வேஸ் ஒர்க்ஸ். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது டைம் எப்படி எஃபெக்டிவாக மேனேஜ் பண்ணுறது அப்படின்றது நீங்கள் படிக்கும் போதே நீங்கள் பார்த்துக்கணும். உங்களுக்கு எந்த டைமில் உங்களுக்கு இருக்கோ அந்த டைம்லாம் நீங்கள் யூஸ் பண்ணணும். இஃப் யூ ஆர் மார்னிங் பர்சன், கெட் அப் ஏர்லி அண்ட் ஸ்டார்ட் ப்ரிப்பேரிங். இஃப் யூ ஆர் நைட் பர்சன், நைட்டில் எவ்வளோ நேரம் உட்கார முடியுமோ உட்காந்து படிங்க. பட் யுவர் ஹெல்த் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். நெக்ஸ்ட்டு நீங்கள் டிஐ அண்ட் ரீசனிங் ஃபார்முலாஸ்லாம் திரும்ப திரும்ப ப்ராக்டிஸ் அண்ட் ரிவைஸ் பண்ணாதான் உங்களுக்கு எக்ஸாம் ஹால் வரைக்கும் அது கேரி ஆகும். நெக்ஸ்ட்டு நீங்கள் நோட்ஸ் எடுக்கணும் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, நோட்ஸ் எடுக்கும் போது இந்த மாதிரி ஃப்ளோ சார்ட், நிமோனிக்ஸ்னால் ஒன்றும் இல்லை, இந்த வேர்ட்ஸோட ஃபஸ்ட் லெட்டர்ஸ்லாம் இருக்குல்ல அதெல்லாம் வச்சு படிப்போம். அதுதான் நிமோனிக்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரிசர்ச் மெத்தடாலஜியில் உங்களுக்கு நாயர் அப்படின்னு ஒன்று வரும். இந்த நிமோனிக்ஸ் வச்சு அதை படிப்பாங்க ரிசர்ச்சில். இது என்னென்னா ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு கான்செப்ட். இதுலேருந்து கண்டிப்பாக எல்லா செஷன்லையுமே ஒரு கொஷின் வரும். ஸோ நாயர் அப்படின்னா நாமினல், ஆர்டினல், இன்டர்வல், ரேஷியோ. ஓகேவா? இது வச்சு உங்களுக்கு கொஷின் வரும். ஸோ இதெல்லாம் நீங்கள் நிமோனிக்ஸ் வச்சு நோட்ஸ் எடுக்கலாம். இன்னொன்று ரொம்ப ரொம்ப முக்கியமான, இது எல்லாமே எனக்கு தெரிஞ்சிடுச்சு, ஓகே ஐ எம் ரெடி ஃபார் த எக்ஸாம் அப்படின்றவங்க ஸ்டே கன்சிஸ்டன்ட் வித் டெய்லி ப்ராக்டிஸ். கன்சிஸ்டண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சக்ஸஸ் வரும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது காமன் மிஸ்டேக்ஸ் டன் பை த ஆஸ்பிரண்ட்ஸ். ஃபஸ்ட்டு விஷயம், பேப்பர் 1 அப்படின்றது ரொம்ப ஈஸியான ஒரு பேப்பர். அதை வந்து நம்ம கடைசி நேரத்தில் படித்தா கூட ஓகே, ஒரு நாளைக்கு 30 minutes நம்ம ஸ்பெண்ட் பண்ணால் போதும் அப்படின்னு நினைக்கிறது மிகப்பெரிய மிஸ்டேக். டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணாமல் இருக்கிறதும் ஒரு மிஸ்டேக். டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணாமல் விடுறீங்க அப்படின்றதும் உங்களோட ரிசல்ட்டில் ரொம்பவே அடிப்படும்.
நோட்ஸ் வந்து எடுக்க சொல்கிறாங்க. சரி நோட்ஸ் மட்டும் எடுப்போம் அப்படின்ட்டு எல்லாத்துக்குமே பக்காவாக நோட்ஸ் எடுத்துகிட்டு அதை ப்ராக்டிஸ் பண்ணாமல் விடுறீங்க அப்படின்னா அங்கே தான் உங்களோட பிக்கஸ்ட் மிஸ்டேக் இருக்குது. ஸோ ப்ராக்டிஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். நெக்ஸ்ட் நம்ம ஃபைனல் ஒரு ரீகேப் பார்க்கலாம் இந்த வீடியோவில் என்னென்ன பார்த்தோம் அப்படின்ட்டு. உங்களோட சிலபஸ் அண்ட் பேட்டர்ன் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கிட்டீங்க. டெய்லி பிளான் என்ன பண்ணலாம், வீக்லி பிளான் என்ன பண்ணலாம்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஒரு சில ஸ்டாண்டர்ட் புக்ஸ் என்ன, மாக் டெஸ்ட் என்னெல்லாம் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டீங்க. அது இல்லாமல் ரிவைஸ், ஸ்டே கன்சிஸ்டன்ட் அப்படின்ற ஒரு கோட்ஸ் வந்து உங்கள் மனசுக்குள்ளே நல்லா போயிருக்கோன்னு நான் நம்புகிறேன். கடைசியாக நம்ம பார்க்க போகிறது ஒரு சின்ன கோட்ஸ். கன்சிஸ்டன்சி பீட்ஸ் இன்டென்சிட்டி. கன்சிஸ்டண்ட்டாக இருங்க எல்லாருமே சொல்லுவாங்க. அந்த கன்சிஸ்டன்ட் என்ன அப்படின்னா, நான் டெய்லி 5 hours உட்காருவேன், நான் டெய்லி இந்த டைம் டு இந்த டைம் நான் படிக்க போகிறேன் அப்படின்றது மட்டும் கன்சிஸ்டன்சி கிடையாது. ரெகுலராக நீங்கள் அந்த வேலையை பண்ணுறீங்களா அப்படின்றதும் கன்சிஸ்டன்ட் தான். டெய்லி நீங்கள் படிக்க உட்கார்றதே இட்ஸ் அ கன்சிஸ்டன்ட் தான். ஒரு நாள் நீங்கள் படிக்காமல் சரி நாளைக்கு பார்த்துப்போம் அப்படின்னு தள்ளி போடுறது நீங்கள் எங்கேயோ ஒரு இடத்துல உங்கள் சக்ஸஸ்க்கு லேக் ஆகுறீங்கன்னு அர்த்தம். ஸோ கன்சிஸ்டன்சி இஸ் அ கீ ஃபார் சக்ஸஸ். அதை மறக்காமல் டெய்லி ஃபாலோ பண்ணுங்கள். 2 hours நீங்கள் டெய்லி உட்காந்து படித்தாலே உங்களுக்கு சக்ஸஸ் கண்டிப்பாக கிடைக்கும். இந்த பேப்பர் 1 பொறுத்தளவுக்கு உங்களுக்கு இருக்க பிக்கஸ்ட் சேலஞ்ச் என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் அப்கமிங் வீடியோஸில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் UGC NET ஜேர்னி. தேங்க்யூ.